இந்த கிரீன்லாண்டை ரஷ்யா எடுத்துக்க நினைக்குது. அதனால எதிர்காலத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கும் ஒரு வர்த்தக போக்குவரத்துக்கும் இருக்கு. அதனால நாங்க இதை இப்பயே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரம்ப் வைக்கிறார். இது சரியானதா? ரஷ்யா, சைனா இவங்க ரெண்டு பேரும் எடுப்பாங்க. எலக்ட்ரானிக் டிஜிட்டல் ஏஜில் அவங்க திருப்பியும் அவர் பழைய மாதிரியே இன்னும் மிச்சிகன்லேயும் மேலேயும் கம்பெனிங்க வரணும், புகை போகணும். ஜின்பிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு டீல் ஒன்று போடுறாரு. ஒரு 170 பொருள்களுக்கு கிரீன்லாண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் உங்கள் படைகள் அனுப்புறீங்க. அப்போ நீங்கள் இராணுவம் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் நான் உங்கள் வர்த்தகத்தில் உங்கள் முதுகெலும்பை நான் உடைப்பேன். இந்த சம்பவத்தினால நேட்டோ உடையுமா இல்லை நேட்டோவை தனக்கு சாதகமாக ட்ரம்ப் மாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ட்ரம்ப் என்ன வேணா பண்ணலான்னு ஒரு மூவ் பண்ணுறாருல, இது ஏதாவது ஒரு வகையில 3வது உலக போரை தூண்டி விட்டுருமா? துப்பாக்கி தூக்கி கொண்டு போய் எல்லையில் போடுற சண்டையாக இது இருக்காது. இது கட்டாயமாக டேரிஃப்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்காவுடைய கோர்ட் ஆஃப் அப்பீல் இல்லீகல் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த தீர்ப்பு இவருக்கு எதிராக போகுமேயானால் அவர் கொண்டு வந்திருக்கிற இந்த டாக்ஸ் எதுவுமே நிற்காது. உலகம் முழுக்க எந்த நாடு மேல் போட்டதும் செல்லுபடியாக. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இவ்வளவு நாள் நட்பு நாடுகளாக இருந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளோடய இப்போ அவர் ஒரு ட்ரேட் வார தொடங்கியிருக்காரு. அடுத்ததா இந்திய பெருங்கடல்ல இந்தியாவை மையப்படுத்தி ஒரு தீவை கண்ணு வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கும். நம்மளோட லோயலா கல்லூரியினுடைய பேராசிரியர் திரு பெர்னாடி சாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கங்க சார். நான் சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் என்ன ஏது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ கிரீன்லாண்டை மையப்படுத்தி ஐரோப்பிய யூனியன் நாடுகளோட அவர் ஒரு ட்ரேட் வார தொடங்கியிருக்காரு. இது உலக அளவுல என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? ஏன் அவர் இந்த மாதிரியான செயல்களை செய்யறாரு? ஐநா போன்ற அமைப்புகள்லாம் பெருசா பொருட்படுத்தவே மாட்டுறாரு. எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க குறிப்பிட்ட மாதிரிதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு அதிரடி நடவடிக்கைகளாக இருக்கின்றன. இது பன்னாட்டு உறவுகளை பெரிதும் பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. அந்த விதத்துல தான் இப்போ அவர் அந்த கிரீன்லாண்டு மேலே இப்போ ஒரு கண்ணை வச்சுட்டு இருக்கிறாரு. கிரீன்லாண்டை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அது பார்டரில் கனடாவோட ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸோட அது தொடர்பு இருக்கு. அது நம்ம இதில் பார்த்தோம்னா புவியியல் கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா அது நார்த் அமெரிக்காவில் தான் இருக்கு. நார்த் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் தான் நம்மளுக்கு கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இது மூணும் நம்ம நார்த் அமெரிக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கனடாவுக்கு பக்கத்தில் இது பார்டரும் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு 1.2 பார்டர் இருக்கிறதுனால அது இருக்குது. ஆனால் கிரீன்லாண்டு புவியியல் ரீதியாக அது அமெரிக்காவோட இருந்தாலும், வட அமெரிக்காவில் இருந்தால் கூட கலாச்சாரத்திலும் அதனுடைய பழக்க வழக்கங்களிலும் அது ஐரோப்பாவை சார்ந்த ஒரு இடமாக தான் அது இருக்கின்றது. அதனால் அந்த இடம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1000 ஆண்டுகளாக 986 தான் நார்வேவும் இவங்களும் ஒன்றா இருந்தாங்க, டென்மார்க்கும் ஒன்றா இருந்தாங்க. அப்போ ஒன்றா இருந்தப்ப அந்த நார்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அங்கே கிரீன்லாண்டுக்கு வராங்க. அங்கே எஸ்கிமோ அலூட் சேர்ந்த அந்த மக்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். பூர்வீக குடிகள்ன்றது அவங்க தான். அவங்களோட சேர்ந்து இருந்ததெல்லாம் இந்த நார்ஸ் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 ஆண்டுகள் இருந்ததுக்கப்புறம் 1814 அப்போ தான் இந்த நெப்போலியன் வார்ஸுக்கு பின்னாடி அப்படின்வாங்க. அப்போ தான் நார்வேவும் டென்மார்க்கும் 2 நாடுகளாக பிரிகின்றன. அதுக்கு முன்னாடி அது ரெண்டும் ஒரே நாடாக இருந்துச்சு. அப்போ ஒரே நாடாக இருந்தப்போ கிரீன்லாண்டு அவங்கள்ட்ட இருந்துச்சு. நாடுகள் பிரிந்த பொழுது டென்மார்க் கையில் கிரீன்லாண்டு வருது. அப்போ கிட்டத்தட்ட டென்மார்க்கோட பல ஆண்டு காலம் இருக்குது. 1953 டென்மார்க் சொல்லுது, காலனி ஆதிக்கத்தை நாங்கள் கிரீன்லாண்டில் முடித்துக்கிறோம். இது இனிமேல் பற்றி எங்களுடைய காலனி அல்ல, இது எங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க்கு 1953 அறிவிக்கும். அதுக்கப்புறம் 79 போல் ஹோம் ரூல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 2008 செல்ஃப் ரூல் கொடுத்துட்றாங்க. இப்போ அங்கேருந்து 2 எம்பிஸ் டென்மார்க் பார்லிமெண்ட்டில் உட்காடுறாங்க. அந்நிய உறவுகள், அப்புறம் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஒரே ரூபாய், எல்லாருமே டேனிஷ் க்ரௌன் தான் அங்கே. இதை தவிர்த்து மற்றது எல்லாமே கிரீன்லாண்டுக்கு இண்டிபெண்ட்டாக கொடுத்துட்டாங்க.
ஒரு மாநிலம் மாதிரி இருக்கு. ஒரு மாநிலம் ஒரு 56,000 57,000 வரைக்கும் தான் அவங்களுடைய மக்கள் தொகை. அதுவும் மெயினா அவங்களுடைய இது வந்து என்னன்னா 90% வந்து ஃபிஷிங் தான். மீன்பிடிப்பு மூலமாக அதை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறது தான் அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு கடுமையான குளிர் இருக்கிறதுனால அதனுடைய அந்த அடிப்படையில தான் அந்த மக்களுடைய வாழ்வியல் எல்லாமே இருக்கின்றன. இதுல ஒன்று குறிப்பிட வேண்டும், அது என்னன்னா ஏன் அமெரிக்கா இன்னைக்கு இதை கிளைம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து இதா இருக்கும். அது என்னன்னா 2ஆம் உலகப் போர் நடக்குது. 1939 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. அப்போ வந்து டென்மார்க்கை வந்து ஜெர்மனி, நாசி ஜெர்மனி டென்மார்க்கை பிடிச்சிக்குது. அப்ப டென்மார்க்கு கிட்ட தான் கிரீன்லாந்து இருக்குது. அப்ப அமெரிக்கா வந்து ஏப்ரல் 8 1941 கிரீன்லாண்டை போய் இவங்க உட்காந்துடுறாங்க. டென்மார்க்கு சொல்லுது நீங்க வந்து பிடிச்சிக்கங்க, அப்படி இல்லாட்டி அது வந்து ஜெர்மனி பிடிச்சிக்கும், ஜெர்மனி கையில போயிடக்கூடாது, நாசி ஜெர்மனியில் அவங்க ஏற்கனவே எங்க நாட்டை பிடிச்சிட்டாங்க, அதனால நீங்க அமெரிக்கா போயிடுங்க அப்படின்னோடனே கனடாக்கு பக்கத்துல இருக்கனால அமெரிக்கா போய் ஏப்ரல் 8 1941 தான் அங்க உட்காந்துட்டாங்க. அது வந்து ஒரு பேஸ் மாதிரி உருவாக்கிக்கிறாங்களா, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதாவது டென்மார்க்கு கிட்ட இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க எடுத்துக்கிட்டாங்க, நிர்வாகத்தை இவங்க எடுத்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருக்கிறாங்க. 1945 ஆண்டு வரைக்கும் இருக்கிறாங்க. 45 போர் முடியுது. போர் முடிஞ்சோடனே திருப்பியும் டென்மார்க் கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அப்பயே டென்மார்க் கிட்ட வந்து இந்த நெகோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து நீங்க எங்களுக்கு வித்துருங்க, $100 மில்லியன் அதை கொடுங்க அப்படின்றாங்க. அப்ப டென்மார்க் அதை கொடுக்க மாட்டேன்னு நினைச்சு, அதனால வந்து அப்பயே அமெரிக்கா வந்து ஒரு 5 ஆண்டுகள் அங்க இருந்த காரணத்தினால அப்பயே விலையை கேட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இடங்களை வாங்குவது என்பது அவங்களுடைய வரலாற்றில் இருக்கின்றது. அலாஸ்காவை அவங்க 1867 சூவர்ட் அப்படின்னு ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காரு. அப்பதான் அமெரிக்காவில் வந்து சிவில் வாரே முடியுது. நார்த்து சவுத்து சிவில் வார் முடிஞ்சு 1860 to 65 வார் முடிஞ்சு 67 அந்த புனரமைப்பு அமெரிக்காவில் 2 பகுதிகளும் திருப்பியும் ஒன்னா சேர்ந்து புனரமைப்பு நடந்துட்டு இருக்கும் பொழுது இது இவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒன்றும் யாருடைய கண்களிலும் படாம போகுது. இந்த சூவர்டுன்றவர் அலாஸ்கா தான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணம் அலாஸ்கா தான், ரஷ்யாவுக்கு சொந்தமானது. அதை வந்து ஒரு 7.2 மில்லியனுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க. அதனால அந்த பகுதிகளை வாங்குவது என்பது வந்து அமெரிக்கா வரலாற்றில் இருக்கின்றது. அதனால்தான் 45 டென்மார்க் கிட்ட கேட்கிறாங்க, டென்மார்க் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து டென்மார்க் கிட்ட தான் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பகுதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து மிலிட்டரிக்காகவும் 1950 53 வரைக்கும் தூலேன்னு ஒரு இடம் இருக்காங்க. அது கிரீன்லாண்ட்லேயே வந்து நார்தன் வடபகுதியில் அந்த தூலேன்ற இடத்துல தான் அமெரிக்காவுடைய விமானத்தளம் இருக்கின்றது. அந்த விமானத்தளம் இருக்கின்றது. அதை வந்து அமெரிக்கா வந்து இவங்களோட சேர்ந்து டென்மார்க்கோட சேர்ந்து ஒரு விமானத்தளம், இராணுவ தளம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லும் கிடைச்சிருன்னு சொன்னால் ஐரோப்பாவையும் ஏஷியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் பிளேஸாக இருக்கறனால அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதை தான் அவர் கேட்குறாரு. ஆனால் மிகப்பெரிய அளவில் அதுக்கு எதிர்ப்பு ஏற்படுகின்றது. 8 நாடுகள் எல்லாமே பெரிய நாடுகள், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், இவங்க எல்லாரும் 8 நாடுகளுமே சொல்லிட்டாங்க இது கொடுக்க முடியாது, இது வந்து சர்வதேச இது எல்லாத்துக்கும் எதிராக போகுது. இன்னொன்று வந்து கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்றத அவங்க மக்களும் சொல்றாங்க, இவங்களும் 8 நாடுகளும் சொல்றாங்க. அதை தவிர்த்து அவங்களுக்கு ட்ரம்ப்புக்கு கோபம் மூட்டுற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 நாடுகளுடைய படைகளையும் அவங்க வந்து டென்மார்க்கு கிரீன்லாண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அமெரிக்கா உங்களை தாக்குனாங்கன்னா நீங்க 8 நாடுகளுடைய படைகளும் அங்க இருக்கு, அமெரிக்காவுக்கு ஒரு இதை கொடுக்கணும், மெசேஜை கொடுக்கணுன்றதாக கொடுத்துட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துதான் ஜனவரி 17 அன்னைக்கு உங்க நாடுகள் மேல நான் ஒரு 10% வரியை நான் விதிப்பேன், உங்க நாட்டிலேருந்து நாங்க வாங்கக்கூடிய பொருள்களுக்கு 10% நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காங்க. இந்த கிரீன்லாண்டை வந்து ரஷ்யா எடுத்துக்க நினைக்குது, அதனால வந்து எதிர்காலத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கும் ஒரு வர்த்தக போக்குவரத்துக்கும் இருக்கு, அதனால நாங்க இதை இப்பயே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ட்ரம்ப் வைக்கிறார். இது சரியானதா? இது வந்து அவங்க எப்போதுமே கொடுக்கக்கூடிய ஒரு காரணம். ரஷ்யா, சைனா இவங்க 2 பேரும் எடுப்பாங்க அப்படின்றதான் அவங்க கொடுக்கக்கூடிய பயமுறுத்தலே அதே தான். டீகோ கிராஷியாவுக்கும் அவங்க தான் சொல்றாங்க, இதை விட்டுட்டா இது வந்து சைனா பிடிச்சிக்கும் அப்படின்றாங்க. அங்க வந்து என்னன்னா ரஷ்யா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் வந்து இன்னைக்கு உக்ரைன் வார் நடந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால அந்த உக்ரைன் வார்ல வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இவர்கள் எல்லாரும் அணி சேர்ந்து இருக்கிறதுனால
இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யா வந்து தனியா இவர்களை எந்த நாடுகளை தாக்குனாலும் இவங்களால வந்து அதற்கான இதை கொடுக்க முடியாது, எதிர்ப்பை கொடுக்க முடியாது. அதனால நம்ம இணைஞ்சு நிக்கணும். அதனால அந்த உக்ரைன் த்ரெட் ஏற்கனவே இருந்ததுனால இன்னும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இது பாக்குறாங்களே ஒழிய, இது ஐரோப்பிய நாடுகள் இப்ப உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடிய நேட்டோ நாடுகளுக்கு தான் இது பிரச்சனையை ஒழிய அமெரிக்காவுக்கு இது பிரச்சனை கிடையாது. அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்டுக்கும் ஒன்றும் இது கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து இது ஒரு ரீசனா, ஒரு காரணமாக இதை வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ரஷ்யா உக்ரைனோட பிரச்சனையில அந்த மோதல்ல இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா வெனிசுலாவில் உள்ள வந்து அதனுடைய அதிபரை எடுக்கிறது. இதை வந்து ரஷ்யா பின்னாடி நியாயப்படுத்துற மாதிரி ஆயிராதா? இப்போ கிரீன்லாண்டையும் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்பனா உக்ரைன் எடுத்தா என்ன தப்பு, சைனா வந்து நான் தைவான் எடுத்தா என்ன தப்பு அப்படின்னு வந்து ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் அவங்கள சுத்தி இருக்கிற பகுதிகளை எடுக்கிறதுக்கான அந்த வேலைகளை இறங்க மாட்டாங்களா? இந்த பதட்டம் கட்டாயமாக நீடிக்கும். ஏன்னா வந்து இப்ப ரஷ்யா வந்து உக்ரைனோட செய்கின்ற அந்த போருக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி கூட ஆயிடும். அப்ப வந்து அமெரிக்கா இந்த இடங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் அவங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ராஜதந்திரமா அவங்க என்ன வார்த்தையை உபயோகிக்கிறாங்கன்னா, நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க பணம், இது வந்து போர்னால இல்ல, இது வந்து இதனால இல்ல, நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்றத அவங்க வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து வல்லரசு நாடுகளுக்கு மற்ற நாடுகளை கைப்பற்றுவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்போ வந்து ட்ரேட் வார வந்து கையில் எடுத்திருக்காரு. ஒருவேளை பிப்ரவரி 1 இங்க கிரீன்லாண்டை வாங்குறதுக்கு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா நாங்க 10% வரி விதிப்பு செய்வோம் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் மேல சொல்லியிருக்காரு. அதை ஜூன் வரைக்கும் வந்து ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காரு. ஜூன்லயே நீங்க ஒத்துக்கல அப்படின்னா 25% வந்து வரி விதிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ட்ரேட் வார் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் ஆயுத போறதை விட ட்ரேட் வாரை ப்ரிஃபர் பண்றாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்ப ட்ரம்ப் வந்ததுலேருந்தே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரேட் வார் ஆரம்பிச்சிட்டார். போன ஜனவரி இந்த சமயத்தில் தான் அவர் வந்து பதவி எடுக்கிறாரு. 1 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதில் வந்து அவர் மிகவும் பெருசாக வந்து அவர் பார்க்குறது வந்து வர்த்தக உறவுகள், அதன் அடிப்படையில் அந்த டேக்ஸை தான் பார்க்குறாரு. அதாவது வந்து இது புரிந்து கொள்ளணும்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி விதிப்பு 10% வரி விதிப்பு. இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் வருது, அதனுடைய மதிப்பு வந்து $10 அப்படின்னா 10% வரி விதிப்புனா $1, $11 அதாவது. அப்போ அந்த $1 யார் கொடுப்பான்னா, அமெரிக்காவுக்கு அந்த $10 மதிப்புள்ள பொருளை கொண்டு வர்றாங்கல்ல, அது எந்த கம்பெனி அமெரிக்கா உள்ள கொண்டு வருதோ அந்த கம்பெனி, அந்த நிர்வாகம் அந்த $1 அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த பொருளுடைய விலை வந்து $10 $11 ஆகும். அப்ப அந்த $1 எக்ஸ்ட்ராவை அவர் எங்கேருந்து வாங்குவாரு? அந்த நிறுவனமோ, அந்த அமைப்போ, அந்த கம்பெனியோ அவங்க யார்கிட்ட வாங்குவாங்க? மக்கள்கிட்ட இருந்து வாங்க. அப்ப விலையேற்றம் இருக்கும். அதனால அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு 3% இன்ஃபிளேஷன் அமெரிக்கா உள்ளேயே இருக்கு. இது வந்து 2 விஷயத்துக்காக அவர் சொல்றாரு. என்னுடைய டாக்ஸ் வார்ஸ், நான் வந்து இந்த வரி விதிப்பை நான் ஏன் விதிக்கிறேன் என்றால், ஒன்று வந்து அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்காவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை வாங்கணும். அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரியா வந்து மாறணும். அது வந்து பொருட்களை வந்து தயாரிக்க வேண்டும். அப்படி தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா வேலை வாய்ப்புகள் நிறையா. அப்ப அமெரிக்கால வேலை வாய்ப்புகள் நிறைய ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்கும், அவங்களுடைய இன்கமும் ஜாஸ்தியாகும், வரக்கூடிய பணமும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அப்படி தயாரிக்கிற நிலைமையில அமெரிக்கா இருக்காங்க. அந்த காலகட்டத்தை அவர்கள் தாண்டி விட்டார். அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஏஜ், இண்டஸ்ட்ரியல் ஏஜ், ப்ரொடக்ஷன் ஏஜ்லேருந்து அமெரிக்கா வந்து இப்போ எலக்ட்ரானிக் ஏஜுக்கு போயிடுச்சு. அதனால வந்து இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் ஏஜில் வந்து அவங்க திருப்பியும் வந்து அவர் பழைய மாதிரியே இன்னும் வந்து மிச்சிகன்லேயும் மேலேயும் வந்து கம்பெனிங்க வரணும், புகை போகணும், ப்ரொடக்ஷன் வரணும் அப்படின்ற மாதிரியே அவர் நினைச்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்போ 79 வயசு, அவர் 80 ஆக போறாரு. அவர் இன்னும் அந்த பழைய மலைநிலையிலேயே அமெரிக்கா ப்ரொடக்ஷன் நாடா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அமெரிக்காவில் வந்து சர்வீசஸ் தான் இன்னைக்கு அது கொடுக்கறது வந்து அதிகமானது சர்வீசஸ் தான். அதை தான் இப்போ ஐரோப்பியன் யூனியன் சொல்லுது. ஐரோப்பியன் யூனியன் இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த டாக்ஸை ஜாஸ்தி ஆக்குனீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பதிலிருப்பு, யூரோப்பியன் நேட்டோவுடைய நாடுகள், யூரோப்பியன் யூனியனுடைய பதிலிருப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, போன ஆண்டு தான் நம்ம இந்த ட்ரேட் டீல முடிச்சோம். ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா ட்ரேட் டீல ஆகஸ்ட் மாசம் தான் முடிச்சாங்க. அவங்க சொல்றாங்க அந்த டீலை நாங்க முடிச்சுப்போம், அது இனிமேப்பட்டு இருக்காது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய சர்வீசஸ், நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ், டெக் சர்வீசஸ், ஃபைனான்சியல் சர்வீசஸ், இது 2லேருந்தும் நாங்க விலகிடுவோம். ஏன்னா அமெரிக்காவுக்கு இது 2ம் பெரிய ஆயுதம். இதை வச்சுட்டு தான் அவங்க உலகத்துல எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதுலேருந்து நாங்கள் வெளியே வந்துடுவோம், ஏன்னா எங்களுக்கும் திறமை இருக்குது, அதனால அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரியான த்ரெட்டெல்லாம் வந்து அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐரோப்பிய யூனியன் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று 27 நாடுகள் அவர்கள் 450 மில்லியன். முன்னாடினாச்சும் ஐரோப்பா பார்க்கும்போது பிரான்ஸ் சின்னது, கிரீஸ் சின்னது, ருமேனியா சின்னது, பல்கேரியா சின்னது, அப்படி ஒவ்வொரு நாட்டோடையும் நம்ம வந்து சின்ன சின்னதுன்னு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சேர்ந்து நிற்கிறாங்க. எப்படி அமெரிக்கா வந்து 50 மாநிலங்களை வைத்து கொண்டு கொடியில் 50 ஸ்டார் போடுறாங்களோ, அந்த மாதிரி இவங்க வந்து நீல கலர் கொடியில் 27 ஸ்டார் போட்டாங்க. நாங்க 27 நாடுகள் ஒருங்கிணைந்து இருக்கிறோம், மிலிட்ரி இது ட்ரேட் எல்லாத்தையும் நாங்க ஒருங்கிணைந்து இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதனால அமெரிக்கா வந்து இப்ப விதிச்சிருக்கிற இந்த வரி அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து பாதகத்தை தான் ஏற்படுமே ஒழிய சாதகத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, சிம்பிளா பிரான்ஸ்ல இருந்து நாங்க வந்து ஷாம்பைன் வாங்க மாட்டோம், அவங்களுடைய மதுபானங்களை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு நாளைக்கு இப்போ உங்களுடைய மதுபானங்கள் இல்லாதப்ப நீங்க வெளியில இருந்து வாங்கி தானே ஆகணும். அதனால வந்து அமெரிக்காவுக்கு வந்து இன்னைக்கு இம்போர்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து இறக்குமதின்றது வந்து ரொம்ப அதிகம். ஆனா அந்த இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால தான் அவர் அதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு குறைக்கணும் அப்படின்றதான் அவர் பாக்குறாரு. அமெரிக்கால வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும், நம்ம பொருட்கள் அதிகமாகணும், நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய ஆகணும். இந்த மாதிரி வரி விதிப்பு விதிக்கும் போது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து கொண்டு வருபவர்கள் அதை குறைத்து விடுவார்கள், குறைச்சிப்பாங்க. இப்ப இந்தியால இருந்து வாங்கக்கூடிய பொருட்களை குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து வர்த்தகத்துல ரொம்ப முக்கியமான நாடுகள்னு சொன்னா சைனா, மேல கனடா, மெக்சிகோ, இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா எல்லா பொருட்களும் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 60% பொருட்கள் இந்த 3 நாட்டிலேருந்து தான் போகுது. அப்ப சைனாவோட அவர் வந்து ஜின்பிங்க அக்டோபர் மாசம் பாக்குறாரு. ஜின்பிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு டீல் ஒன்று போடுறாரு. ஒரு 170 பொருட்களுக்கு எந்த விதமான வரி விதிப்பும் கிடையாது. அப்புறம் இப்ப வர நவம்பர் 10, 20, 26 வரைக்கும் மற்ற பொருட்கள் மீதையும் பழைய என்ன வரி விதிப்போ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட முடிச்சுக்கிட்டார். இந்தியா மேல 25 கொண்டு வந்தாங்க, இன்னும் ஒரு 25 நம்ம வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறதுனால நம்ம 50% நம்ம வரும். ஆமா, பிரேசிலும் 50% வராங்க. கனடாவும் மெக்சிகோவும் இந்த சதவீதத்துல எதுலையுமே மாட்ட மாட்டாங்க. ஏன் மாட்ட மாட்டாங்கன்னா, அவர் வந்து 2016 2020 வரைக்கும் அவர் அதிபராக இருந்தப்ப, ட்ரம்ப் அதிபராக இருந்தப்ப அந்த டீலை போட்டார். என்ன டீல்னா, கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக உடன்படிக்கையை கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து நாஃப்டான் வாங்க, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுல வந்து லத்தீன் அமெரிக்காவும் சேர்க்கணும்னு நினைச்சாங்க. ஆனா 2016 இவர் 2020 வர்றப்ப அதை மாத்திட்டார். மாத்திட்டு நம்ம 3 பேர் இருந்தா போதும், தடையில்லா வாணிபம் நம்ம 3 நாடுகளுக்குள்ள அப்படின்னு கொண்டு. அதனால நிறைய பொருட்களுக்கு வந்து அதுல விலக்கு வந்துடும். அலுமினியம், அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸ், காருங்கள்லாம் தயாரிச்சு வர்றப்பதான். ஏன்னா மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இதுக்குள்ள பொருட்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் வந்து அவர் 50 டாக்ஸ், 20% டாக்ஸ், 25% டாக்ஸ் என்றார். அதனால அந்த நாடுகள் தப்பி விடுவார்கள். ஜப்பான், வியட்நாமுக்கு 20% வரி விதிக்கிறார். கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் 15% வச்சிருக்காரு. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கொண்டு இதுதான் வந்து அவருடைய வர்த்தக போராக இப்போது இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10% என்பது ஐரோப்பிய யூனியனை வந்து கிரீன்லாண்டை வாங்குறதுக்காக, எனக்கு வந்து கிரீன்லாந்து வாங்குறதை நீங்க தடுக்கிறீங்க, கிரீன்லாந்து வாங்குறதுக்கு நீங்க வந்து உங்க படைகள் அனுப்புறீங்க, அப்ப நீங்க வந்து ராணுவம் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க, ஆனா நான் உங்க வர்த்தகத்துல உங்க முதுகெலும்பை நான் உடைப்பேன் அப்படின்றதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இல்ல, உண்மையாவே அப்படி பாதிப்பு ஐரோப்பிய யூனியனுக்கு பெருசா இருக்குமா? இருக்காது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளும் வந்து நிறைய செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா, இப்ப வந்து அதுதான் வந்து எக்கானமிஸ்ட், ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்ப F-35 விமானம் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு அதிநவீன ராணுவ விமானம். அந்த விமானத்தை பயன்படுத்துறதுக்கு வந்து அமெரிக்காவுடைய கம்யூனிகேஷன் இல்லாம அதை பயன்படுத்த முடியாது. அப்ப வந்து போர்னு வந்துச்சுன்னா அந்த F-35 ஐரோப்பால எந்த நாடுமே எடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவுடைய டெக்னிக்கல் ஹெல்ப்பும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருந்தாதான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிலதுல தான் வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்களே ஒழிய, மற்றபடி இது வந்து ஒரு சட்ட சிக்கலை இவங்களுக்கு உருவாக்கும், ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உருவாக்கும். அது என்ன சட்ட சிக்கல்னா, நேட்டோ என்பது வந்து 49 ஆரம்பிக்கிறாங்க.
அதில் வந்து இப்போ 32 நாடுகள், 30 ஐரோப்பிய நாடுகள், 2 கனடாவும் அமெரிக்காவும், நார்த் அமெரிக்காவில் 2 நாடு. சட்ட சிக்கலை வந்து இது ஏற்படுத்தும். எப்படின்னா இப்போ வந்து நேட்டோ நாடுகள் வந்து 32 நாடுகள், 30 நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கின்றன. இது வந்து 1949லயே கம்யூனிசம் பரவலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. சோவியத் யூனியனுக்கு எதிராக சோவியத் யூனியன், நம்ம சைனா, இதுக்கெல்லாம் எதிராக தான் ஆரம்பிச்சது. அதனால வந்து அதில் வந்து இப்போ 32 நாடுகள் இருக்கின்றாங்க. அதில் வந்து முக்கியமாக நேட்டோ என்னன்னா கலெக்டிவ் செக்யூரிட்டி, ஒருங்கிணைந்த பாதுகாப்பு. இந்த 32 நாடுகள்ல அவங்களுடைய ஆர்டிகல் 5 ஆஃப் த நேட்டோ என்ன சொல்லுதுன்னா, எனி கண்ட்ரி இஸ் அட்டாக், நம்மள யாராச்சும் நம்ம தாக்கப்படும் பொழுது மற்றவர்கள் எல்லோரும் அவருடைய உதவிக்கு செல்வோம். இதுதான் ஆர்டிகல் 5. இதுதான் வந்து கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் த நேட்டோ. ஓகே. இப்ப டென்மார்க்கும் நேட்டோவுடைய ஒரு நாடு, அமெரிக்காவும் நேட்டோல ஒரு நாடு. நேட்டோல இருக்கிற நாடே நேட்டோவை தாக்க முடியுமா அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சட்ட பிரச்சனை. ஆமா, ஒரு நாடு, ஒரு நான் நேட்டோ நாடு தாக்குச்சுன்னா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்கணும்ன்றதுதான் அதுல இருக்கக்கூடிய குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கலே இப்ப எல்லாரும், நீ அமெரிக்காவும் நேட்டோல ஒரு நாடு, டென்மார்க்கும் ஒரு நாடு, அப்ப அதுல 8 நாடுகள் போட்டிருக்காரு, அது எல்லாமே நேட்டோ நாடுகள். அப்ப ஒரு நாடு வந்து அது வர்த்தக போரோ அல்லது வந்து ராணுவ போரோ நீ வந்து தொடுக்கிற, அங்க இருக்கிற இடத்த நம்மள இருக்கிற ஒருத்தரோட இடத்த இன்னொருத்தர் எடுக்கிற அப்படின்றது பயங்கர சட்ட சிக்கலில் வந்து இது கொண்டு வந்து விடும். நேட்டோ நாடுகள் நேட்டோவை தாக்க முடியாது. அப்படி நீங்க தாக்குனீங்கன்னா நாளைக்கு நேட்டோ நாடுகளை பிரிந்து விடும். அவங்களுக்குள்ள ஒரு பிளவு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரீஅலைன், அவங்களுக்குள்ளேயே திருப்பி இன்னொரு ரீஅலைன் பண்றதுக்கான அதுவும் ஒரு எண்ணம் ட்ரம்புக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவங்களை கொஞ்சம் உடைச்சு விடணும். நேட்டோ வந்து ஏன்னா அவர் வந்து நேட்டோக்கு வந்து அமெரிக்கா தான் ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருந்துச்சு. அவர் முதல்ல 16-20 வந்தப்பயே நேட்டோ கொடுக்க வேண்டிய நிதிகளை நிறுத்தி விட்டார். இப்பயும் சொன்னாரு நேட்டோ விட்டு வெளியே வருவேன்னு. ஆனா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால அவரால் வெளியே வர முடியல. அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும், நாங்களே எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம், நேட்டோக்கு அதிகமாக பணம் கொடுக்கறது நாங்க தான். ஐநா மேலேயும் அவர் அதான் சொல்லுவார், ஐநாக்கு அதிகமாக பணம் கொடுக்கறது நாங்க தான். எனக்கு இங்க இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நேட்டோவை வந்து இந்த சம்பவத்தினால நேட்டோ உடையுமா இல்ல நேட்டோவை தனக்கு சாதகமாக ட்ரம்ப் மாத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நேட்டோனுடைய ஜெனரல் செக்ரட்டரி மார்க் ரூட் அவர் அனுப்பிச்ச ஒரு மெசேஜை ஸ்கிரீன்ஷாட்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெளியே போட்டிருக்காரு. அதுல வந்து மார்க் ரூட் வந்து நேட்டோ உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல அவர் பேசின மாதிரி அந்த மெசேஜ் கன்வே இருக்கு. அதுதான் அவர் வெளியே போட்டிருக்காரு. அப்படியே அந்த நேட்டோவை தனக்கு சாதகமாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதிகமாக நாங்க தான் அதுல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த உரிமை கோரல் அடிப்படையில். ஏன்னா இப்ப இருக்கிற உக்ரைன் கான்டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஏன்னா இப்ப உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கிறதுனால உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப்னால தானே இவ்வளவு போரே வந்துச்சு. உக்ரைன் வந்து நேட்டோட மெம்பர்ஷிப்பை கேட்டுச்சு. அப்பதான் ரஷ்யா சொல்லுச்சு, நீ வந்து நேட்டோ மெம்பர் ஆயிட்டினா பக்கத்துல என்னுடைய டோர் ஸ்டெப்புக்கே வந்துடுற, நீ வந்து என்னுடைய வாசற்படிக்கே வந்துடுற. அப்போ 31 சேர்ந்து 33 நாடுகளுடைய படைகள் என்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா அது எனக்கு பெரிய இது பயமுறுத்தல். அதனால தானே உக்ரைனுடைய போர் ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீ நேட்டோக்கு மெம்பர்ஷிப் கொடுக்க கூடாது அப்படின்றது தான். அதனால வந்து நேட்டோ அப்படின்றது வந்து ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டிக்காக அது இருந்தா கூட இப்ப வந்து அதாவது வந்து நேட்டோ யூரோப்பியன் யூனியன் இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட இதுக்குள்ளதான் அது அதுக்குள்ளதான் இது அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வர்த்தகமும் இருக்கு, ராணுவமும் இருக்கு, அதே சமயத்துல பாதுகாப்பும் இருக்கு. இது மூணுமே வந்து ஒன்னா அங்க இழையோடி இருக்கிற காரணத்தினால இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இதுல தலையிட்டா உக்ரைன் பிரச்சனையும் பெருசா ஆகிறதுக்கும் அல்லது ரஷ்யாவுக்கு ஒரு மெசேஜ் நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இவங்க வந்து ஒருங்கிணைந்து இல்லை, இவங்களுக்குள்ள பிளவு வந்துருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அது ரஷ்யாவுக்கு வந்து ஒரு இந்த நியூஸா போயிடும், அட்வான்டேஜ் ரஷ்யாவா அது போயிடும். அதனால அதை கொடுக்க அவர் விரும்பல. அதே சமயத்துல வந்து அவர் வந்து இதை வந்து கிரீன்லாண்டை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இதை போற போக்க பாக்குறப்ப இது வந்து ஏன்னா எல்லாருமே ட்விட்டர்லயும் இதுலயும் போட்டுட்டு இருக்கிறாங்க, எக்ஸ்லயும் இதுலயும் போட்டுட்டு இருக்காங்க. என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, இப்ப இந்த எமர்ஜென்சி மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கே சாதகமானவர்கள் ஐரோப்பிய யூனியன்ல இட்டாலியில மெலோனி இருக்கிறாங்க. மெலோனி எல்லாமே இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சுட்டு என்ன சொல்றாங்க, நம்ம உட்காந்து பேசலான் இருக்காங்க. இப்ப இந்த தவோஸ் மீட்டிங் சுவிட்சர்லாந்துல நடக்குது. அதுல வந்து அந்த சைட்ல வந்து எல்லாருமே கிரீன்லாண்டை பத்தி தான் பேச போறாங்க. அவர் வந்து மெக்ரான் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அதே போல ஜெர்மனில மெர்ஸ் மேலேயும் கோபமா இருக்கிறாரு.
ஆனா மற்ற சின்ன நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாமே ரொமேனியா இவங்க எல்லாமே அவர்கிட்ட பேசி இதை வந்து இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க, நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒரு போர் சூழல் அப்படின்றது வராது. ஆனாலும் இந்த ஒரு கோல்டு வார், இந்த ஒரு பனிப்போர் போல, அதே சமயத்துல நேட்டோவோட கொஞ்சம் கோபமா, ஐரோப்பியன் யூனியனோட கோபமா இருக்கிறது அவர் இருப்பார். இப்போ வந்து இந்த நடவடிக்கை ட்ரம்ப் வந்து என்ன வேணா பண்ணலான்னு ஒரு மூவ் பண்றாருல்ல, இது ஏதாவது ஒரு வகையில மூன்றாவது உலகப் போரை தூண்டி விட்டுருமா? மூன்றாம் உலகப் போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அல்லது பின்னணி இருக்கான்னு சொன்னா, இது எல்லாமே ஐரோப்பாவில் நடக்கிறதுனால, அங்க முதல் 2 உலகப் போர்களும் நடந்ததுனால திரும்பவும் அங்க போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கிறதுனால, ஏற்கனவே உக்ரைன் போர் அங்க போயிட்டு இருக்கிறதுனாலையும், இந்த கிரீன்லாந்து வந்து ஒரு பிரச்சனையாகி அதன் மூலமாக வந்து ஐரோப்பிய நாடுகள் பிளவுபட்டு அமெரிக்காவோட ஒரு அணியும் ஐரோப்பிய நாடுகளோட இன்னொரு அணியும் சேர்ந்து இது வருமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் உடனடியாக இது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் வந்து இது டிப்ளமசியில் இது வந்து தீராம இது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வறுமையானால் மற்ற நாடுகள் வந்து அமெரிக்காவை சப்போர்ட் பண்றதுக்கும் ஐரோப்பிய நாடுகளை சப்போர்ட் பண்றதுக்கும், ரஷ்யா சைனா அவங்களுடைய அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அந்த ஒரு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் தான் இதை பார்க்க வேண்டும். ஆனாலும் வந்து இப்போ நம்ம வந்து இந்த 5th ஜெனரேஷன் வார்ஃபேர்லாம் வந்துட்டோம். அதனால வந்து முந்தி மாதிரி வந்து துப்பாக்கி தூக்கி கொண்டு போய் எல்லையில் போடுற சண்டையாக இது இருக்காது. இது வந்து கட்டாயமாக ஒரு ஹைடெக் வாராகும். அதே சமயத்தில் வந்து பொலிட்டிக்கல் வார், எக்கனாமிக் வார் ரெண்டும் சேர்ந்து தான் போகும். அதனால அந்த வர்த்தக போராகவும் இருக்கும், ஒரு இந்த போராகவும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம்னு ஒண்ணு தேவைப்படுது நமக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இதெல்லாம் பண்றாரு? ஒண்ணு அமெரிக்கானோட அதிகாரத்துக்கா, இல்ல வளங்களை கட்டுப்படுத்துறதுக்கா, இல்ல உண்மையாகவே ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் எதிரிலையா? இது இது எதுக்காக இதை பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கன் குடியரசுக் கட்சி தலைவராக தான் அவர் வர்றாரு. ஒன்று வந்து நம்ம பார்க்கணும், ட்ரம்ப் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை. அவர் வந்து அரசியல் பின்னணியே கிடையாது. இதுவரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர்கள் எல்லாருமே வந்து அரசியல் பின்னணியில் வந்தவங்க எல்லாருமே. ஒன்று ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறவர் பிரசிடெண்ட்டாக வருவார். அப்படி இல்லாட்டி கீழவையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல காங்கிரஸ் மேனாக இருப்பார், காங்கிரஸ் உமனாக இருப்பாங்க, அவங்க வருவாங்க. அப்படி இல்லாட்டி செனேட்டராக இருப்பாங்க, அவங்க தான் வருவாங்க. இப்படி தான் வந்து அமெரிக்காவினுடைய அரசியல் வரலாறு இப்படி தான் இருந்திருக்கின்றது. அதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது தான் ட்ரம்ப். அவர் வந்து ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவாக இருந்தார். அந்த கம்பெனியுடைய சிஇஓ இப்பயும் அவர் வந்து பாலிடிக்ஸ் அரசியல் எப்படி பார்க்குறாருன்னா ஒரு சிஇஓவை தான் பார்க்குறாரு. ஒரு நாட்டை நடத்துகிற மாதிரி அவர் பார்க்கல. ஒரு கம்பெனியை எப்படி திறம்பட நடத்துறது, அதில் வரக்கூடிய காம்படிஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து எலிமினேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் அவர் இப்போ வந்து இங்கே வர்றவங்கள காம்படிஷன்ஸை நாடுகளை எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. அதனோட அவருடைய பார்வை வந்து ஒரு அரசியல் பார்வையோ அல்லது அரசியல் பின்னணியோ அல்லது அரசியல் நிலைப்பாடுகள் எடுத்தோ அல்லது வந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து வேலை செய்தோ அந்த மாதிரியான ஒரு அனுபவமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அதனால வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து அவரோட கூட இருக்கிறவங்க அவருக்கு வந்து இன்னும் ஒரு சரியாக இப்போ பாடம் சொல்லி கொடுப்பார். ஏன்னா இவர் வந்து வயசுலேயும் மூத்தவராக இருக்கார். அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து யங் டெக்னோக்ராட்ஸாக இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால அவங்க சொல்றதெல்லாம் இவர் கேட்பாரா அப்படின்னும் தெரியல. அதனால இந்த ஒரு அதிரடி அரசியல் என்பது இன்னும் ஒரு ஆண்டு, இந்த ஆண்டு நவம்பர் வரைக்கும் நடக்கும். இந்த ஆண்டு நவம்பர் நான் ஏன் குறிப்பிடுறேன்னா, அமெரிக்காவில் அவங்களுடைய அரசியலமைப்பில் அவங்க எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா, எந்த ஒரு பிரசிடென்ட்டாச்சும் இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியா ஆகாம இருக்கிறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நாட்டில் தேர்தல். அவங்களுடைய கீழவையில் 435 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் ஒன்ஸ் இன் 2 years. நம்மள மாதிரி 5 வருஷம், மற்ற நாடுகள் மாதிரி 4 வருஷம்லாம் கிடையாது. அவங்களுடைய கீழவையுடைய பீரியட் வந்து 2 வருஷம். 2 ஆண்டுக்கு ஒரு முறை 435 உறுப்பினர்களை நாடு முழுவதும் அவங்க தேர்ந்தெடுக்கணும். 1/3 ஆஃப் த செனேட்டர்ஸுக்கு 6 ஆண்டுகள். அப்போ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ 33-34 செனேட்டர்ஸையும் எடுக்கணும். இப்போ அவருக்கு வலுவாக அவர் பக்கம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த ரிபப்ளிக்கன் குடியரசு பார்ட்டியினுடைய மெஜாரிட்டி அவருக்கு செனேட்லயும் இருக்கு, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ். இது அமெரிக்காவில் நடக்கவே நடக்காது. ஆனா அவருக்கு இந்த தடவை அப்படி கிடைச்சிருச்சு. ஏன்னா ஜோ பைடன் இவங்க மேல இருந்த அந்த ஒரு அதிருப்தியில எல்லாரும் போன எலெக்ஷன்ல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல இவர் எலெக்ட் பண்ணப்ப
அவங்க வந்து இவங்களையும் எலெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லையும் இதுலையும் செனட்லையும் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் எலெக்ட் பண்ணி, அதனால அவர் 2க்கும் மெஜாரிட்டி இருக்கிறதுனால தான் அவர் இந்த ஆட்டம் போடுறார். இந்த தடவை தேர்தலில், நவம்பர் மாத தேர்தலில் கட்டாயமாக அவருக்கு மெஜாரிட்டி 2 அவையிலையும் இருக்காது. வரலன்னு சொன்னா அவருக்கு அடி வாங்கிடுவார். அது ஒரு செக் இருக்கு. 2வது, இப்ப அவருடைய இதை வந்து அவர் கொண்டு வந்த இந்த டாரிஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்காவுடைய கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு எதிராக இப்ப ட்ரம்ப் வந்து அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்ல இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க, அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து இதை வந்து இல்லீகல், நான் போட்ட டாக்ஸஸ் இல்லீகல்னு சொல்றாங்க, நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காரு. அது தீர்ப்பு எப்ப வேணா வரலாம். அந்த தீர்ப்பு இவருக்கு எதிராக போகுமேயானால் அவர் கொண்டு வந்திருக்கிற இந்த டாக்ஸ் எதுவுமே நிற்காது. உலகம் முழுக்க எந்த நாடு மேல் போட்டதும் செல்லுபடியாகும். ஏன்னா கோர்ட் ஆஃப் அப்பீல்ல அது இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் மாசம் தான் சொன்னாங்க. அதுக்கு எதிராக தான் அவர் இப்ப போயிருக்காரு. அதனால இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எப்படி வந்து காங்கிரஸோடைய அனுமதி இல்லாமல் எல்லாம் பண்றாருன்னா, 1977 எக்கனாமிக் எமர்ஜென்சி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அமெரிக்காவில். அந்த ஆக்ட் பிரகாரம் பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையா எமர்ஜென்சி இது வந்து இந்த காலம் சாதாரண காலம் இல்லை, பொருளாதாரத்தில் இது வந்து கடினமான காலம், நான் முடிவுகளை எடுப்பேன் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் அதில் இருக்கு. அதை வைத்து கொண்டு தான் அவர் இப்போ செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலில் அது இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2ம் அவருடைய பவரை அதிகமான அளவில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா அமெரிக்காவுக்குள்ள மக்களுக்கு வந்து ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பெரிய விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை தாண்டி அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஐரோப்பிய யூனியன் பேசுறோம், நாட்டோ பேசுறோம், அமெரிக்கா பேசுறோம், ஐநா சபைன்னு ஒண்ணு பத்தி இதுல பேச்சே வரல. ஐநா சபைன்றது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்பு வந்து இதுல தலையிடுறாங்களா, தலையிடுறத அவங்க அப்படி தலையிட்டாலும் அதை மதிக்கிறாங்களா, அந்த மாதிரி எந்த விதமான அறிகுறியுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு தூரம் வந்து ஐநா சபை ஒரு அண்டர்மைன் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சு? அதான், இது வந்து எல்லாருக்கும் வியப்பளிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கின்றது. இன்னைக்கு வந்து ஐநா சபை வந்து ஒரு செயல்படாத அல்லது செயல்பட வைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இதுதான் வந்து கோஃபி அன்னன் சொல்லிட்டு ஒருத்தர் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தார். அவர் கோஃபி அன்னன் ஒண்டி தான் இன்சைடர் அப்படின்வாங்க. ஏன்னா அவர் வந்து ஐநாவிலேயே அதிகாரியா இருந்து அப்புறம் அதுக்கு செக்ரட்டரி ஜெனரலாக வந்தார். சரி. அவர் வந்து இந்த லார்ஜர் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு புக் ஒன்று எழுதினார். அவருடைய 10 ஆண்டுகள் முடிந்த பிறகு எப்படி வந்து யுனைடெட் நேஷன்ஸை நம்ம வந்து இது பண்ணுறது, மாற்றி அமைக்கிறது, ரிஃபார்ம் எப்படி கொண்டு வர்றது, மாற்றங்களை கொண்டு வர்றதுன்னு சொல்லி. அதனுடைய முக்கியமானது இது என்னன்னா, இந்த எல்லா உலக நாடுகளும் அதில் மெம்பரு, ஒரு கண்ட்ரி ஒரு ஓட்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லதான் இருக்கு. ஆனால் அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அந்த வீட்டோ அவங்களுக்கு இருக்குது. அதுதான் வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக்காக இருக்குது. ஒரு ஜனநாயகமான ஒரு ஐநால ஜனநாயகமற்றதாக இருக்கக்கூடியது இந்த 5 பேர் வந்து பெர்மனண்ட்டாக இருப்பாங்க. 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸு யுஎன்எஸ்சியில் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கிறது. இதனால தான் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைனுக்கு போகிறப்ப அதை கண்டிக்க முடியல. அதை கண்டிச்சா சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அதை வீட்டோ பண்ணிடுறாங்க. வேற ஏதாச்சும் பண்ணால் அமெரிக்கா வீட்டோ பண்ணிடுது. அமெரிக்கா, பிரான்ஸ் இவங்கெல்லாம் வீட்டோ பண்ணிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நிற்குது. அந்த ஒரு நிலை நம்மளுக்கு மாறும். இந்த யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த 5 பெர்மனண்ட் மெம்பர்ஸ் அப்படின்றத எடுத்துட்டு அதையும் ரொட்டேஷனில் 5 கான்டினென்ட்டுக்கு 5 பேர் 2 ஆண்டுகளுக்கு இருங்க, நீங்கள் முடிவிடுங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா ஐநா வந்து வலுவாகதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இல்லாட்டி ஐநாவுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு எல்லாராலும் கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றன. ஐநாவுடைய அந்த மற்ற ஏஜென்சிஸ்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் பேஸ் அப்படின்றதும் இன்னைக்கு வந்து வரக்கூடிய பணமும் இன்னைக்கு வந்து ரொம்ப குறைத்து. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்தது நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.